திருவோணத்துக்கு 17வது நட்சத்திரமாகவும் ஹஸ்தத்துக்கு 26வது நட்சத்திரமாகவும் வருகிறது. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க உடனே அப்படின்னா, ரிஷபத்துல ரோகிணி மட்டும்தான் பாதிப்பா, அடுத்து வரக்கூடிய கிருத்திகைக்கு பாதிப்பு இல்லையா? எனக்கு ஏதோ ரிவர்ஸுங்கிறதுனால அடுத்துங்கும் பொழுது நம்ம ரிவர்ஸ்ல தான் பார்க்கணும். இப்போ மிருகசீஷம், அவிட்டம், சித்திரை ஆல்ரெடி கேதுவால் அடி வாங்கியாச்சு. எந்த மாதிரி செலவு அப்படின்னா வெளிநாட்டு தொடர்பு, 12ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செலவு. அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நேர்வழியில் இல்லாத ஒரு டைரக்ஷனில் போய் தோல்வி, அதற்காக வாங்கின கடன், அதனால் ஏற்பட்ட அவமானம், அதை வெளியில சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. மகரத்தை எடுத்துக்கொள்வோம். சார், 7.5 சனியில மகரம் துவம்சமானது, நிறைய பிரச்சனைகளை சந்தித்தது. போடா அதுல இருந்து வெளியே வருவோம். சரி, 7.5 சனி போயிடுச்சு, நமக்கு ஒரு குட் நியூஸ் வருமா அப்படின்னா, வராமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், குறிப்பா திருவோண நட்சத்திரம் டோட்டல் டேமேஜை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சுக்கிரனுடைய நட்சத்திரம், திருவோணத்துக்கு அது 17வது நட்சத்திரம். அப்போ தோல்விகளையும் அவமானத்தையும் எந்தெந்த விஷயத்துல இவர்களுக்கு கேது கொடுத்து கொண்டிருக்கிறார், கொடுப்பார் அப்படின்னா, இந்த கேது தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாருங்கிறதே நிறைய பேருக்கு, குறிப்பா மகர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியவில்லை. வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இங்கு சுக்கிரன் இவங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டுகிறது. அப்போ குழந்தைகளுக்கு தவறான ஃப்ரெண்ட்ஷிப், தவறான பழக்க வழக்கம், இதனால் நிம்மதி இல்லை, ஹைஜீனிக் ப்ராப்ளம், உடலில் மனதில், அதாவது ஓரளவுக்கு பொல்யூட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. பொதுநலன் கருதி மீண்டும் இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். அதாவது நாம் எங்கே வழுக்கி விழுகப் போகிறோம், நமக்கு எங்கே பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பொதுவாக கோச்சாரத்தில் சாட்டனுடைய பிளேஸ்மெண்ட், ராகுவுடைய பிளேஸ்மெண்ட், ஜூபிட்டரோட பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் நிறைய பேர் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கேதுவுடைய பிளேஸ்மெண்ட் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு, எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நிறைய அஸ்ட்ராலஜர்ஸு, அஸ்ட்ராலஜி ரிசர்ச் செய்யக்கூடிய நபர்கள் கூட கூர்ந்து கவனிப்பதில்லை. இது ஓரளவுக்கு சொல்ல மறந்த விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நவக்கிரகங்கள்லேயே அதிக வலிமை நிறைந்த கிரகம் அப்படின்னா கேது தான். சூரியனை மறைக்கும் பொழுது அது சூரிய கிரகணம், சந்திரனை மறைக்கும் பொழுது அது சந்திர கிரகணம். இது டிராகனுடைய தலை, பாம்பின் தலையாகத்தான் சித்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ராகுவை போல் கொடுப்பானில்லை, கேதுவை போல் கெடுப்பானில்லை அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கேதுவை போல் கெடுப்பான் இல்லை அப்படின்னா, இவருக்கு ஞானகாரகன், மோட்சகாரகன்னு காரகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை கெடுத்து காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நீங்கள் ஈடுபடக்கூடிய விஷயங்களில் ஒரு தவறான அனுபவத்தை கொடுத்து, அதன் பிறகு ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு பற்றற்ற வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது தான் இந்த கேதுவோடைய சூட்சுமம். அதாவது குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகம், நிழல் யுகம், மெடிக்கல், நிறைய நவீன டெக்னாலஜி, டிஜிட்டல் மீடியா, இதுக்கெல்லாமே பார்த்தோம்னா காரகத்துவ அடிப்படையில் கேதுங்கிற கிரகம் முதலிடத்தில் நிற்கிறது. இப்போ என்னன்னா, குறிப்பாக நம்ம இந்த கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மகரத்தை எடுத்துக்கொள்வோம். மகரத்தை பொறுத்தவரை அவர் ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். இதே மாதிரி நம்ம ரிஷபத்தை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமத்தில், அதாவது அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டம், கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போ நான் சொன்ன இந்த 3 ராசிகளுக்குமே குரு பார்வை இல்லை. இப்போ கேது பகவான் தான் அமர்ந்திருக்கும் வீட்டின் அதிபதியாக செயல்படுவார். குறிப்பாக மகரத்துக்கு அஷ்டம அதிபதியாகவும், இந்த பக்கம் கன்னி ராசிக்கு அவர் விரையாதிபதியாகவும் செயல்படுவார். இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 நெகட்டிவ் பாயிண்ட் வருது அப்படின்னா, இந்த கேதுவிற்கு அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போ மகர ராசி எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டமத்தில் கேது, கேதுவுக்கு அஷ்டமத்தில் ராசி அதிபதி சனி பகவானே வந்திருக்கிறார். இப்போ இதே மாதிரி கன்னி ராசியை எடுத்துக்கிட்டோம்னா 12ஆம் இடம் விரயத்தில் கேது,
விரயத்துக்கு அஷ்டமத்தில் சாட்டர்ன் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு 6ஆம் அதிபதியாக, இவர்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய நபராக, நோயை கொடுக்கக்கூடிய நபராக வருகிறார். ரிஷபத்துக்கு இது 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகக்கேடுன்னு எடுத்துக்கிட்டாலும் கேதுவிற்கு அஷ்டமத்தில் பாக்யாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் சாட்டர்ன் வருவதனால் இதனுடைய வீரியம் கொஞ்சம் குறைவுன்னு எடுத்துக்கிட்டாலும், குறிப்பா இந்த ரோகிணி நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம், திருவோண நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம், அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். படாத பாடு சார் எங்க பொழப்பு அப்படின்னு இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இப்போ ரோகிணிக்கு 8வது நட்சத்திரமாக, அதாவது சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரனுடைய நட்சத்திரம், அதாவது இப்போ கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் ரோகிணிக்கு 8வது நட்சத்திரமாகவும், திருவோணத்துக்கு 17வது நட்சத்திரமாகவும், ஹஸ்தத்துக்கு 26வது நட்சத்திரமாகவும் வருகிறது. நீங்க என்ன நினைப்பீங்க உடனே அப்படின்னா, ரிஷபத்துல ரோகிணி மட்டும்தான் பாதிப்பா, அடுத்து வரக்கூடிய கிருத்திகைக்கு பாதிப்பு இல்லையா? ஏன்னா கேது ரிவர்ஸுங்கிறதுனால அடுத்துங்கும் பொழுது நம்ம ரிவர்ஸ்ல தான் பார்க்கணும். இப்போ மிருகசீஷம், அவிட்டம், சித்திரை ஆல்ரெடி கேதுவால் அடி வாங்கியாச்சு. இப்போ அடுத்து மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதம் கேது பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மகத்திற்கு போகும் பொழுது இந்த 8, 17, 26 நட்சத்திரங்கள் கொடுக்கக்கூடிய அவமானம் கூடுதலாக கிருத்திகைக்கும் உத்திரத்துக்கும் உத்திராடத்துக்கும் வந்துவிடும். இது காலகட்டங்கள்லையும் இவர்கள் கொஞ்சம் இப்பவே விழிப்புடன் இருக்க வேண்டும். ஸோ முதல்ல நம்ம கன்னிராசியை எடுத்துக்கிட்டோம்னா 12ஆம் இடம், அப்போ கேது பகவான் குறிப்பாக கொடுக்கக்கூடியது விரயம், செலவு. எந்த மாதிரி செலவு அப்படின்னா வெளிநாட்டு தொடர்பு. 12ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செலவு. அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நேர்வழியில் இல்லாத ஒரு டைரக்ஷனில் போய் தோல்வி, அதற்காக வாங்கின கடன், அதனால் ஏற்பட்ட அவமானம், அதை வெளியில சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. குறிப்பா பூர்வீகம், அப்பாவுடைய ஹெல்த், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவு. இங்கு சுக்கிரன்கிறது இவர்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வருவதனால் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை, அதற்காக கடன் வாங்கி அதனால் குடும்ப வாழ்வில் பிரச்சனை. இப்ப என்னன்னா, நிறைய இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க லைஃப் பார்ட்னர்கிட்டயே இவங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்குங்கிறத சொல்லல. ஆனா லைஃப் பார்ட்னர் உஷாராக கண்டுபிடித்து விடுவார். அவ்வாறு கண்டுபிடித்து விட்டால் ஃபேமிலி லைஃபில் கூடுதல் பிரச்சனை, கூடுதல் டேமேஜ். சில இடங்களில் குறிப்பா இரவு நேரம் தூங்க போகும் பொழுதுதான் இந்த பிரச்சனை அதிகமாக வெடிக்கிறது. இதை எல்லாமே இவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இவர்களுடைய 12ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தேவையில்லாத கூடுதல் செலவுகள், அதற்காக கடன் வாங்கி கொள்வது, அப்போ கடனை அதிகரித்து கொள்வது, அதனால் தோல்வி, அவமானம். இந்த விஷயமானது வீட்டுக்கு தெரிய வரும் பொழுது வீட்டிலும் பிரச்சனைகள் கூடுதலாக காணப்படக்கூடிய காலகட்டம். மகரத்தை எடுத்துக்கொள்வோம். சார் 7.5 சனியில மகரம் துவம்சமானது, நிறைய பிரச்சனைகளை சந்தித்தது. எப்போடா அதுல இருந்து வெளியே வருவோம்? சரி 7.5 சனி போயிடுச்சு, நமக்கு ஒரு குட் நியூஸ் வருமா அப்படின்னா, வராமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், குறிப்பா திருவோண நட்சத்திரம் டோட்டல் டேமேஜை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, சுக்கிரனுடைய நட்சத்திரம் திருவோணத்துக்கு அது 17வது நட்சத்திரம். அப்போ தோல்விகளையும் அவமானத்தையும் எந்தெந்த விஷயத்துல இவர்களுக்கு கேது கொடுத்து கொண்டிருக்கிறார், கொடுப்பார் அப்படின்னா, 5ஆம் இடம் சுக்கிரன் காரகத்துவம். அப்ப 5ஆம் இடம் மதி மயங்குவது. அப்ப என்ன அர்த்தம்? நடுவயது நபராக இருந்தால், திருமணமான நபராக இருந்தாலும் ஒரு லவ், அந்த லவ்வில் போய் சிக்கி கொள்வது. அதை என்ன வேணால் டேர்ம்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்னு போட்டுக்கலாம், ரிலேஷன்ஷிப்னு போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேர்னு போட்டுக்கலாம். இப்போல்லாம் இந்த இதை சொல்கிறாங்களே, கோயிங் ஸ்டடிங்கிறாங்க, லிவிங் டுகெதருங்கிறாங்க, கோயிங் ஸ்டடியில் ஒரு யூ டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் வேலியில் போன ஓனனை தூக்கி மடியில் போட்டுக்கிட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை
கடைசியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தி, தோல்வியின் உச்சகட்டம், தாடி வைத்துக் கொள்கிறேன், திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் நான் போய் உட்காந்து ஜபம் பண்ண போகிறேன், அந்த சாமியார் லிஸ்டில் நீங்கள் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கேது தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாருங்கிறதே நிறைய பேருக்கு, குறிப்பாக மகர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியவில்லை. வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இங்கு சுக்கிரன் இவங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டுகிறது. அப்போ குழந்தைகளுக்கு தவறான ஃப்ரெண்ட்ஷிப், தவறான பழக்க வழக்கம், இதனால் நிம்மதி இல்லை, ஹைஜீனிக் ப்ராப்ளம், உடலில் மனதில் அதாவது ஓரளவுக்கு பொல்யூட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதையும் தவிர மெடிக்கலை கேது குறிகாட்டுகிறது. அப்போ ஒரு அவசரத்துக்கு, ஒரு ஷார்ட்கட்டுக்கு போய் ஒரு மெடிசனை எடுத்துக்கொள்வது. சில இடங்களில் வந்து எந்த இடத்துலையும் ஒரு மருத்துவர் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான மெடிசனை கொடுக்க மாட்டார். இவங்களாகவே மெடிக்கலை கையில் எடுத்துக்கொண்டு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத மாத்திரைகளை வாங்கி எடுத்துக்கொண்டு போடுவது, சைடு எஃபெக்டை யோசிக்காமல் வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொல்யூட் ஆக்கி கொள்வது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானத்தில் அமரக்கூடிய நபரை சுக்கிரன் குறிகாட்டுகிறது. குறிப்பா அதில் கேது வயதில் மூத்த நபர்கள், கணவன் மனைவியை இழந்த நபர்கள், பிரிந்த நபர்கள், தொழிலில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதன் மூலம் ஒரு தோல்வி, ஒரு அவமானம், அது வீட்டுக்கு தெரிய வரும் பொழுது ஒரு பிளவு, இதெல்லாம் ஏற்படுத்தும். கேது இந்த இடத்தில் வெளிநாட்டையும் குறிகாட்டுகிறது. இப்போ வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தொடர்புகள், ப்ராடக்ட், கான்செப்ட் செலவு பண்ணி இங்கே உள்ளே கொண்டு வந்து அது அக்செப்ட் பண்ணப்படவில்லை, அது எடுபடவில்லை, அதற்காக செலவு செஞ்சது வேஸ்ட்டு, மிச்சமானது கடன். இதையும் தவிர கேது இங்கு சூரியனாக செயல்படுகிறார். ஏன்னா அவர் சிம்ம மனையில் இருக்கிறார். இப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை. இப்போ அரசாங்கம் சும்மா ஃபைன் போடாது. கண்டிப்பாக இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருப்பார்கள். அதற்குண்டான ஃபைனை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்ம ரிஷபத்தையும் எடுத்துக்கணும். ஏன்னா ரிஷபத்துக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து 6வது நட்சத்திரமாகவும் இவர்களுடைய நட்சத்திரமாகவும் வருவதனால் ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன், அதற்கு இன்னொரு கடன், தொடர்ச்சியாக ஒரு கடன் சிலந்தியில் சிக்கிக்கொள்வது. வீடாக இருந்தாலும் இல்லை வாகனமாக இருந்தாலும் வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணுறேன், கூடுதலாக செலவு பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாத செலவுகள், அது டெக்கரேஷனாக இருக்கலாம், இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கலாம், இடித்து கட்டலாம். கட்டினதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா அது வாஸ்து பிரகாரம் இல்லை, திரும்ப இடித்து கட்டு. நீ செலவு பண்ணி கட்டியிருக்கிற, நீ செலவு பண்ணினாலும் நீ கட்டின கான்செப்ட் தப்பு. அதனால்தான் உனக்கு நிறைய அவயோகங்களும் செலவுகளும் இழப்புகளும், வெளியில் சொல்ல முடியாத தோல்விகளும் அவமானங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஒரு ஆல்ட்ரேஷனுக்காக நீ பண்ணின செலவு வேஸ்ட்டு பிரதர் அப்படின்னு ஒரு வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து சொல்வது. திரும்பவும் கட்டின வீட்டுக்கு ஏண்டா கட்டினேன், ஏன் ஆல்டர் பண்ணினேன் அப்படின்னெல்லாம் பிரச்சனைகளை இப்பொழுது ரோகிணிக்கும் திருவோணத்துக்கும் அஸ்தத்துக்கும் கூடுதலாக கொடுத்து கொண்டிருக்கிறார். சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். கொஞ்சம் இப்பொழுது நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் தயாராக இருக்கவும். இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னா, தொழில் துறை சார்ந்த நபர்கள் குருவை வைத்து, ஒரு ஆடிட்டரை வைத்து, அந்த தொழிலுக்குண்டான ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு நீங்கள் அவர்களுடைய ரிப்போர்ட்டை கேட்டு செயல்படுவது புத்திசாலித்தனம். மகர ராசிக்காரர்கள் மனதை அலைபாய விடாமல், இந்த நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்பு, வெளியே சொல்ல முடியாத பழக்க வழக்கம், அது என்ன சார் வெளியே சொல்ல முடியாத பழக்க வழக்கம்னு நிறைய பேர் வந்து இந்த கான்டாக்ட்ஸு அப்படின்னா ஒரு மென் டு மென் கான்டாக்டு, விமன் டு விமன் கான்டாக்ட் மாதிரியெல்லாம் இல்லாமல் புதுசாக என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. இந்த ஓரின சேர்க்கையே இப்போ எப்படி எல்லாமோலாம் போய்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நிறைய வெளிநாடுகளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் உடல் மனம் கெடுவதுடன் நிறைய பொருள் விரயம், நேரம் விரயம். பிறகு நாம் எதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போய் ஈடுபட்டோம்,
அப்படி நல்லா நம்மை பார்த்து அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ மனதை கண்ட்ரோல் செய்யணும். தியானம், யோகா, மெடிடேஷன், நீங்கள் எந்த மதமோ எந்த ரிலீஜனோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் லயிப்பது, இல்லை ஒரு நல்ல மியூசிக்கு, ஒரு நல்ல பொயட்ரி, ஒரு நல்ல லிட்ரேச்சர், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய கவனத்தை, ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு ஜிம்மாக இருக்கலாம், இல்லை ஒரு எம்ப்ராய்டரி, ஒரு ஆர்ட்ஸாக இருக்கலாம், அந்த கவனத்தை அந்த பக்கம் திருப்பும் பொழுது இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களிலிருந்து நீங்கள் ஒதுங்கி விடுவீர்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் சொன்ன இந்த ராசிகளுக்கு கிரீன் எமரால்டு, மரகத பச்சை அணிந்து கொள்வதன் மூலம் குறிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயத்தில் சேஃப்டி அப்படிங்கிறது ஏற்படும். பெருமாள் வழிபாடு, திங்கட்கிழமைகளில் நீங்கள் மகா கணபதி வழிபாடு, முடிந்தால் கணபதியுடைய மூல மந்திரங்களை குருமுகமாக தெரிந்து கொண்டு அது உச்சிஷ்ட கணபதி, மகா கணபதி ஜபம் செய்வது. இதையும் தவிர மனித தலை இல்லாத தெய்வங்கள், வாராகி, பிரத்யங்கரா போன்ற தெய்வங்கள் வழிபாடு, நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு, அஷ்டமி திதிகளில், ஏகாதசி திதிகளில், அமாவாசை, பௌர்ணமி திதிகளில் நாம் முறையாக செய்யும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள், தலைக்கு வரக்கூடிய விஷயங்கள் கேப்புடன், தலைப்பாகையுடன் போய்விடும். இப்போ இந்த சூழ்நிலை எல்லாமே எப்போ வரைக்கும் கூடுதலாக இருக்குது அப்படின்னா, மகரத்துக்கும் கன்னிராசிக்கும் குறிப்பாக ஜூன் மாதம் வரை ராசிக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வரை இப்பொழுது நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களிலும் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிந்தால் ஒரு முறை நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய கேது ஸ்தலம் அப்படிங்கிறது கீழப்பெரும்பள்ளத்தில் இருக்கிறது. ஒரு திங்கட்கிழமையில் யமகண்ட நேரத்தில் போய் கேது பகவானுக்கு ஒரு அர்ச்சனையோ ஒரு அபிஷேகமோ, அப்படி இல்லைன்னா ஒரு கேது பிரீத்தி யாகம், அன்னதானம், இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனையின் வீரியம் அப்படிங்கிறது குறையும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.